அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்துக்குள்ள லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. உங்கள் பார்வையில் சந்தையை பாருங்கள் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு அது அடுத்தவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க. இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா, இது நான் வந்துட்டுமா இல்லை இருக்கலாமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி எண்ணமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. முதல்ல லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி முடிவு நம்ம கையில் தான் இருக்கணும். ஒரு அனுபவத்துக்கு நம்ம யாராச்சும் ஒருத்தரிடம் ஆலோசனை பெறுகிறோம் அப்படின்னா ஆலோசனை அவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றுவதற்காக ஏதாச்சும் ஒன்று, இல்லை வாய்ப்புகள் குறைவு அதனால் வெளியில் வந்துடலாம், இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, காத்திருங்கள்னு சொல்லுவாங்க. அது எதிர்பாராமல் நீங்கள் நினச்சது நடந்து அவங்க சொன்னது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, கம்முன்னு அவங்ககிட்ட கேட்காமையே நம்ம இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதுவே உங்களோட பொசிஷன் அவர் காப்பாற்றியிருந்தாலும் அதை பற்றி பெருசாலாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு எதிர்மறையாக நடக்கும்போது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் உங்களோட எண்ணத்தில் பாருங்கள். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு சாதகமாக யார் வீடியோ போடுறா, யார் பாதகமாக வீடியோ போடுறா அப்படிங்கிற மாதிரியே சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அந்த மாதிரி எண்ணத்தையும் விட்டுருங்க. சந்தையை பொறுத்தவரை எளிமையாக நீங்கள் உணர வேண்டும். அதனால் நம்ம நினைப்பது நடக்குதா நடக்கலையா, அது நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் ஆலோசனை ஒரு பொசிஷனை எடுத்துக்கிட்டு ஒரு ஆலோசனை கேட்குறத முதலில் நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஆலோசனை உங்களிடமே கேட்கும் அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 1645 புள்ளிகள் ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம். ஹை பார்த்திங்கன்னா 39,608, லோ பார்த்திங்கன்னா 37,963. ஓப்பனான புள்ளிகள் 38,444. ஓப்பனுக்கு கீழே 481 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 1,100 புள்ளிகள். அப்போ மொத்தம் 1,600. நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம பார்க்குறது ஒரு 1000 to 1,500 புள்ளிகள். அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்போது அடுத்த வாரமும் எப்படி இருக்க போகுது? இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம சொல்கிற இந்த ஹை லோ இதுதான் கேண்டில் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் எடுத்து பார்த்துட்டே வாங்க. இந்த கேண்டில் சைஸ் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, இதுதான் சராசரியோட மூமெண்ட். பார்த்திங்கன்னா எங்கே கம்மியாக இருக்குது, இந்த நேர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அப்போது கிட்டத்தட்ட ரேஞ்சில் எப்போ சுருக்கமாகுது எப்போ பெருக்கமாகுது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது ரேஞ்ச் சுருக்கம்னா அடுத்தது ஒரு பெருக்கத்திற்கு உண்டான வாய்ப்பு. அதாவது சின்ன ரேஞ்ச் இருக்கும்போது அடுத்து அது பெரிய ரேஞ்சாக மாறும். அதான் ரேஞ்ச் பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேஞ்ச் சுருக்கம்ங்கிறது ஷார்ட்டாக சின்ன கேண்டில்ஸாக அமையிறது. இந்த கேண்டில் சைஸ் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு சைஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1000 to 1500 புள்ளிகள் மினிமம், குறைந்தபட்சம் நம்மளுக்கு 1000 புள்ளிகள் நம்மளுக்கு வேணும். இப்போ சந்தை நம்மளுக்கு எந்த இடத்துல முடிவுட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 39,100 அதாவது 39,200 முடிஞ்சிருந்தால் கம்பல்சரி அடுத்தது இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அது அடுத்த வாரம் ஓப்பன் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ 1000 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்க போகுது. அப்போ +1000 -1000 அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கணும். அப்போது 38,200 இருந்து 40,200க்குள்ள வாய்ப்புகள் குறைந்தபட்சம், அவ்வளோதான். அப்போது நீங்கள் வியாபாரம் செய்யறது என்னவாக இருக்கும்னா இதற்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது தான் எளிதாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஐடிஎம்மாக மாறும். அதே மாதிரி ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம்மாக மாறும். மீண்டும் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம்மாக மாறுனா அது ஓடிஎம்லேருந்து ஐடிஎம்மாக மாறும். இதில் எந்த லாஜிக் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். ஓடிஎம்லேருந்து ஐடிஎம்மாக மாறுறதோட வாய்ப்பு அதிகமாக இருக்கா, ஐடிஎம்லேருந்து ஓடிஎம் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஓடிஎம்லேருந்து ஐடிஎம் ஆகிறவங்க ஜாஸ்தியான லாபம் உங்களுக்கு தருகிறார்களா அப்படின்னு நீங்கள் ஒரு செக் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஆய்வு மேற்கொண்டீங்கன்னா
எப்போவுமே பாருங்கள் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம்மாக மாறி திருப்பி அது ஐடிஎம்மாக மாறுற ஸ்ட்ரைக்கு தான் உங்களுக்கு பெரிய லாபம் ஆப்ஷன் பையர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சந்தையில் வந்துட்டு நம்மளுக்கு பொறுத்தவரை ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு கரைவது எளிது, ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிடுவாங்க, திருப்பி கொடுப்பது கடினம். அப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கரைபவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு ஆப்ஷன் பையர்களுக்கு கிடைக்கும். அந்த கரைந்த அதுதான் நம்மளுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம், இதுதான் ஒரு தாரக மந்திரம். இது ஆப்ஷன் பையர் இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணாலுமே அது சிறப்பான வியாபாரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முதலீடு இரட்டிப்பு அல்லது அதற்கு மேல் ஆகக்கூடிய வாய்ப்பு இதற்கு வந்து வீரியம் அதிகம், அதாவது பவர் ஜாஸ்தி. ஆனால் இதை வந்து நீங்கள் பின்பற்றிருக்கீங்களா, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இது நீங்கள் பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியே. ஏன்னா இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பின்பற்றி காமிச்சிட்டேன்னா உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக நம்ம பின்பற்றினது என்னவோ அதில் பின்பற்ற மாதிரி தான் உங்களோட எண்ணம் இருக்கும். இது வந்து எப்போவுமே இது சரியான விஷயம் கிடையாது. உங்களுடைய பார்வையில் தான் நீங்கள் வந்துட்டு அதன் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் போகணும். அது போக உங்களுக்கு பல யோசனைகள் இதனால் உற்பத்தி ஆகலாம், கிரியேட் ஆகலாம். அதன் அடிப்படையில் தான் பார்க்கணும். இது வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வந்துட்டு நம்ம ஒன்று சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்துட்டு ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அதை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணாலே போதும் அப்படிம்பாங்க. ஆனால் அதில் இருந்து என்னென்ன வளர்ச்சிகள் உங்களோட இன்புட்ஸ் கொடுத்தீங்க, அதில் பாதுகாப்பு திறன் என்ன அப்படிங்கிறது உங்களோட கிரியேட்டிவிட்டியில் ஒவ்வொருத்தர் நல்ல ஒரு வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். அடுத்தது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசத்தில் நான் ஒரு 130-140 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. இது சந்தை வந்துட்டு ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறத வந்து நம்ம அட்டவணை நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 39,000 காலும் புட்டு தான் அதிகமான வர்த்தகம், அதனால் ஸ்ட்ரேடல் இது தான். அப்போ இதனுடைய ஸ்ட்ரேடல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 39,000 கால் 39,000 புட்டு அதிகமான வர்த்தகம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850. அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு 38,150 இருந்து 39,850 உண்டான வாய்ப்பு. இதுதான் சந்தையோட அளவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஏன் இது எடுக்கிறோம்னா இங்கே நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத இந்த வர்த்தகம் நம்மளுக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்டும் வியாழக்கிழமையோட முடிச்சிடும். அப்போ புதிய ப்ரீமியம் வந்து ஆக்டிவேட்டாக ஒரு நல்ல ஒரு செயல்பாடுக்கு வர்றது வந்து வெள்ளிக்கிழமை தான். அப்போ வெள்ளிக்கிழமை அதிகமான வர்த்தகம் போது அதிகமான டைம் வேல்யூ இருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை தான். இப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அப்போ வெள்ளி திங்கள் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், செவ்வாய்ங்கிறது ஒரு நடுநிலை ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும், புதன் வியாழன் நல்ல ப்ரீமியம் கரையும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை எப்போவுமே பில்டப் பண்ண பார்க்கணும். அப்போது திங்கள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையும் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளால் வர்த்தகம் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க உங்களோட ப்ரீமியம்ஸ். ஆனால் இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா மார்க்கெட் 38,150 தான் ஒரு எல்லையா ஒரு வாய்ப்புனா இந்த 38,150க்கு கீழே சந்தை போகலை அப்படின்னா இதனுடைய புட்டு எடுத்து நம்மளுக்கு வெற்றி பெறவே முடியாது. 39,850க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னா 39,850 அந்த ரேஞ்சுக்கு உண்டான கால் ஆப்ஷனை எடுத்து அதற்கு மேலேயே போகாதுன்னா அதனுடைய ப்ரீமியம் 0 போகுது. அப்போ இதுக்குள்ளே எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? அப்போ இந்த எல்லைக்குட்பட்டு எப்படி வியாபாரம் செய்யுதுன்னு உங்களுடைய வியாபார தந்திரம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன், அதாவது உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும். அடுத்தது 39,000 கால் 39,000 புட், இது இரண்டுக்குமே லோ பார்த்தீங்கன்னா 300 343. அப்போ 39,000 ப்ளஸ் 343 39,343. 39,000 புட் ஆப்ஷன் 302 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 38,700. அப்போ இந்த 38,700 இருந்து 39,343. அப்போ இந்த இடத்துல நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 38,700 39,000 புட்டுக்குண்டான டிமாண்ட் பிளேசஸ், 39,000 காலுக்கு 39,343 டிமாண்ட் பிளேசஸ். இந்த ரெண்டு கேப்பை கொண்டானதான் ஒரு வெற்றிடம் போல். ஏன்னா டிமாண்ட் ரெண்டு பேர்த்தோட டிமாண்ட் இல்லாத இடம். அப்போ இந்த இடத்துல நம்ம ரைட்டர்ஸ் பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 38,700க்கு கீழே சந்தை போகிறதே நம்மளுக்கு புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடமாக மாறிவிடும். ஏன்னா ஒரு பையருக்கு வந்துட்டு நம்மளுக்கு டிமாண்ட் கிரியேஷன், நம்மளுக்கு ரைட்டர்ஸ்க்கு என்னென்னா ப்ரீமியம் கரையணும். அப்போ 38,700க்கு
மேலே இருக்கிற வரை தான் இவங்களோட கரைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ 38,700க்கு கீழே இருக்கும்போது இது ஐடிஎம்மாக மாறிடும். அப்போ ஐடிஎம்மாக இருக்கும்போது புட் ரைட்டர்ஸ் பயந்தாங்கன்னா சந்தை நல்லா அதற்கு கீழே போகக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்போ 38,700 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 39,343 அப்போ அந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் பயந்தால் தான் மேலே போகும். அப்போ அதற்கு இல்லைன்னா இந்த 2 அளவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சந்தை ஒரு வால்டைலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். அதே மாதிரி 39,000 புட் நம்மளுக்கு 531 ரூபா ஹை அப்படின்னா இந்த 39,000 புட் 531 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரை சந்தை கண்டிப்பாக 38,470 அப்படிங்கிற லெவல். அப்போ 38,470 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக 39,000 புட்டுக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல 38,470க்கு மேலே கீழே அப்படிங்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸை இதை பேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை அதுதான். அப்போது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு 13ஆம் தேதி நம்மளுக்கு 531 ரூபாய்க்கு மேலே இருந்தால் சந்தை 38,470க்கு கீழே தான் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ 13க்கு முன்னாடியே இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணணும். அப்போ 39,000 575 ரூபா நம்மளுக்கு ஹையாக கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ்டு என்ன 39,575. ஏன்னா இதனை ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதனை கடப்பது கடினம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்னால் 38,470 ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் பயந்தால் சந்தை நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்க நேரிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பிளேஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது என்னென்னா சாத்தியக்கூறுகள் நம்மளுக்கு ஒரு கேப் அப்பும் இருக்கலாம், கேப் டவுன் இருக்கலாம், அல்லது வந்துட்டு ரேஞ்ச் பெருசாக இருக்கலாம். மூன்றாவது விஷயம் வந்துட்டு ரேஞ்சு சுருக்கமாகி ப்ரீமியம் நின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன இம்பேக்ட் பண்ணி கரைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையலாம். இந்த 3 வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 38,775லிருந்து 39,616 இதுக்குள்ள வால்டைல் ஜோனாக இருக்கும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ஒன் சைடு மொமெண்டம் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும். 38,359லிருந்து 40,041 ஒரு ஒயிட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 39,523, 39,616, 39,782. சப்போர்ட் லெவல் 38,911, 38,775, 38,670 இருக்கும். அதனால் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி அதிலிருந்து நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கலாமா, ஆப்ஷன் ரைட்டராக இருக்கலாமா, ஒரு சந்தையோட நகர்வுக்கு எப்படி இருக்கலாம். ஆப்ஷன் பையர்னாலே ரேஞ்ச் பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு தாக்கம். ரேஞ்சு சுருக்கம் அப்படின்றாலே அதாவது சின்ன ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்குனாலே அது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பாக அமையும். இதன் அடிப்படையில் சந்தையை பார்க்க முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.